எல்லாமே பெருகுது, எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. அவன் வீட்டுல சந்தோஷம் வந்து உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் வந்த உடனே அந்த வீடு வித்தியாசமான வீடா மாறுது. உடனே தாவீதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே ஒரு உண்மையான ஆவிக்குரியவன் கர்த்தருடைய விஷயத்துல எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைப்பான், எனக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட்னு நினைப்பான். வேற யாருக்குமே எதை வேணாலும் விட்டு தருவான், ஆனா எதை மட்டும் விட்டு தர மாட்டான், கர்த்தரையும் கர்த்தருக்குரியதையும் மட்டும் விட்டு கொடுக்கிற எண்ணம் இந்த தாவீது. உடனே என்ன நினைக்கிறானா, என்னடா ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல 3 மாசம் இருந்துச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்த உடனே இவ்வளவு இதாயிட்டான். என் வீட்டுக்கு தான் நீங்க வரணும், இவனுக்கு எவ்வளோ கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். ஓபேத் ஏதோமை விட இவன் ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு அதுல எல்லாம் திருப்தி இல்லை. ஆண்டவருடைய பெட்டி என் வீட்டுல இருக்கணும், நான் பிளஸ் பண்ணணும். உடனே பரிசுத்தத்திற்காக முயற்சி எடுக்க ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ 300 பேரை ரெடி பண்ணிட்டான், 300 பேரை. எதுக்கு தெரியுமா, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 300 பேரை ரெடி பண்ணி எல்லாம் ஆராதனை பண்றதுக்காக, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக. நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் அறுத்தபடி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டார்கள். அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், நீங்க வாசிக்க முடியும். ஆமென். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியினால் ஊசா அப்பொழுது கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மேல் விழுந்து ஆமே. நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12-13 வாசிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல தெரியும், ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல வந்த சம்பவம் அதுல இருக்குது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12-13வது வசனம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 12-13. அவர்களை நோக்கி, லேவியர் தங்கள் பிதாக்களுடைய சன்னதியின் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்கிறபடினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நியாயமா மாடியை தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார்கள்.